எங்க வீட்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு பாதுஷானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கில இருக்க இந்த பட்டன் பாதுஷா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நேத்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு 200 கிராம் மைதா கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா சால்ட், 3 ஸ்பூன் நெய்யி, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கெட்டியா இருக்கக்கூடாது, சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் பாதுஷா சாப்பிட நல்லா ஜூஸியா இருக்கும். இத மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ சுகர் சிரப்புக்கு 200 கிராம் சுகர் கூட 1 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. சுகர் சிரப் கம்பி பதம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆயில் மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா லேயர் மாதிரி சர்க்கரை படிஞ்சிரும். அப்புறம் மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி விரல் வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ என்ன சூடானது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதுஷாவை போட்டிங்கன்னா அதுவே மேலே எந்திரிச்சு வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்ததுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் இருந்து பாதுஷாவை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ வேணுங்கிற நட்ஸை மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பட்டன் பாதுஷா ரெடி.